சத்தியமா தோல்வி அடைய வேண்டிய ஆட்டம் தான் இது. ஆனா, ஒரு முக்கியமான நேரத்துல தைரியமாகவும், துணிச்சலாகவும், தில்லாகவும் நம்ம இந்திய மகளிர் அணியின் கேப்டனான ஹர்மன்பிரீத் அவங்க எடுத்த அந்த முடிவு, இந்த மேட்சின் அந்த போக்கையே தலைகீழாக மாத்தி, கடைசியா பல தருணங்கள நம்ம இந்தியா சந்திச்சு, புதிய வரலாறு தற்போது மகளிர் கிரிக்கெட் அணியிலேயே நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன, இந்த மகளிருக்கான 50 ஓவர் இன்னைக்கு நடந்த இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல நம்ம இந்திய மகளிர் அணி என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சாங்க, அதை எப்படி சமாளிச்சாங்க, எப்படி இந்த வேர்ல்டு கப்பை வாங்கினாங்க அப்படிங்கிற இந்த மேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில் ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். அதாவது இந்த மகளிருக்கான 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஏற்கனவே லீக் மேட்ச்சில் நம்ம இந்தியாவை சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க தோல்வி அடைய வச்சுருக்காங்க. அதனால் நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டஃப்பான ஒரு ஃபைனலாக இருக்க போகுது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதுக்கேற்றது போலவே டாஸ் கூட இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா மகளிர் அவங்க தான் ஜெயிச்சுட்டு இரண்டாவதாக பந்து போடுறது கடினமான விஷயம் அப்படிங்கிறதால அவங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண அழைச்சாங்க. இதில் ஓப்பனரான ஷிஃபாலி வர்மா அதே போல் மந்தனா 2 பேருமே இந்திய அணியின் அதிரடி ஓப்பனர்களாக இறங்கினாங்க. 2 பேருமே அவங்க நம்ம இந்தியாவுக்காக கொடுத்த ஸ்டார்டிங், சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சுட்டோமே அப்படின்னு அவங்க கதற மாதிரியான ஓப்பனிங் தான் 2 பேருமே கொடுத்தாங்க. இதில் ஷிஃபாலி வர்மா போடுற பந்து எல்லாத்தையுமே சிக்ஸர் பவுண்டரிகளையும் அடித்து விளாசி தள்ளி ரொம்ப வேகமாக ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாங்க. அதே போல் மந்தனா 50 அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா 45 ரனில் மந்தனா அவுட் ஆக, அதுக்கப்புறமா ஜெமீமா, ஷிஃபாலி வர்மா 2 பேருமே அபாரமாக அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை சுமார் 6க்கும் அதிகமான ரன் ரேட்டில் வேகமாக உயர்த்தி கொண்டு போயிட்டுருக்க ஷிஃபாலி வர்மா செஞ்சுரி அடிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு 87 ரனில் ஷிஃபாலி வர்மா ஒரு வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம இந்திய அணிக்காக அதிக ஸ்கோர் எடுத்த ஒரு மகளிர் அப்படிங்கிற அந்த பெருமையோட 87 ரன் ஷிஃபாலி வர்மா எடுத்து அவுட் ஆனாங்க. அதே போல் பின்னாடியே ஜெமீமா கடந்த ஆட்டத்தின் கதாநாயகி அவங்க 24 ரன்லேயே சீக்கிரமாகவே அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை பின்னாடியே அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஜெமீமா அவங்களும் கொடுத்தாங்க. இப்படி பேக் டு பேக் முக்கியமான விக்கெட்டுகளை நம்ம இந்திய மகளிர் அணி இழந்ததால் இந்திய அணியின் ரன் வேகம் வேகமாக போயிட்டு இருந்தது. அப்படியே ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி இந்திய அணியின் ரன் வேகம் குறைஞ்சிது. இதனால் 300 எடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் வந்த கேப்டனான ஹர்மன்பிரீத் அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. பின்னாடியே வந்த அமன்ஜோட் அவங்களும் சொற்ப ரன்னுக்கு அவுட் ஆக, இந்திய அணிக்கு ஒரே நம்பிக்கையாக ரன்னை உயர்த்தி விடுறதுக்காக தீப்தி சர்மா அவங்க மட்டும் களத்தில் நின்று இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட கடைசி டெப்த் ஓவரில் ரிச்சா கோஷ் அவங்களும் இணைஞ்சு சில சிக்ஸர்கள் பவுண்டரிகளை அடித்து பறக்க விட்டதால் இந்திய அணியின் ரன் கிட்டத்தட்ட 300க்கும் மேலே எகிரி போக போகுது அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் விக்கெட்டுகள் சில விழுந்ததால் 298 ரன்கள் மட்டுமே நம்ம இந்திய அணியால் இந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக எடுக்க முடிஞ்சுது. இதனால் 299 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இந்த டார்கெட்டை சவுத் ஆஃப்ரிக்கா மகளிர் அவங்க சேசிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா அணி பக்கம் லாரா பிரிட்ஸ் இவங்க 2 பேருமே அதிரடியாக ஓப்பனிங்காக சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்காக களம் இறங்க 2 பேருமே கொஞ்ச நேரத்துக்கு நல்ல ஸ்டார்டிங் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டே நம்ம இந்தியா எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10வது ஓவர் ஆயிடுச்சு. 51 ரன் எடுத்து நல்ல துவக்கத்தை சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு கொடுத்தாலும் பிரிட்ஸ் 23 ரன்னுக்கு அவங்க அவுட் ஆக, அதுக்கப்புறமா வந்த பாஷ் அவங்க 6 பந்து விளையாண்டு டக் அவுட் ஆகி LBWவில் அவுட் ஆகி வெளியேறி சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு பேக் டு பேக் முக்கியமான விக்கெட்டுகள் இழந்து ரொம்ப தடுமாற ஆரம்பித்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு 10 ஓவர் கழித்து துவக்கத்திலேயே கிடைக்கலைன்னா கூட ஒரு 10 ஓவர் கழித்து நல்ல ஸ்டார்ட் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருந்தது. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு ரன் ரேட் அந்த ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போக நம்ம இந்தியாவுக்கு அந்த வெற்றிக்கான மொமெண்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வர, ஆனால் ஓப்பனராக வந்த லாரா அவங்க களத்தில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவை பயம்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய விக்கெட் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்துக்கும் நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தது. இப்படி இருக்க லாரா அவங்க கூட சேர்ந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தாலும் வர்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் லாரா அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அணியை மெல்ல மெல்ல மேட்சை கடைசி வரைக்கும் நகர்த்தி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. மேட்சை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா அணி விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் கேப்டனான ஹர்மன்பிரீத் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தாங்க. அதாவது நம்ம இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஷிஃபாலி வர்மா அவங்க ஒரு பார்ட் டைம் பவுலர் தான்.
திடீர்னு அவங்கள பந்து போட கூப்பிட்டாங்க. அந்த இடத்துல ஹர்மன் பிரீட், அதேபோல ஷிஃபாலி வர்மா அவங்களும் பந்து போட வந்து அடுத்தடுத்த ஓவர்கள்ல 2 விக்கெட்டுகள் பொட்டு பொட்டுன்னு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரா எடுக்க, அந்த இடத்துலயே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு இந்த மேட்ச்லயே இல்லாத ரொம்ப பெரிய ஒரு அடி, அதேபோல நம்ம இந்தியாவுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ இந்த மேட்ச்ல கிடைச்சு, அப்படியே ஆட்டம் அதுவரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய வசம் இருந்த அந்த மேட்ச் அப்படியே நம்ம இந்தியா அணி பக்கம் திரும்பி, நம்ம இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியின் மூமெண்டமுக்கு உள்ள திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ என்னதான் அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டுகள் இழந்தாலும், ஓப்பனரான அந்த லாரா அவங்க இன்னுமே கூட அவுட் ஆகாமல் செஞ்சுரி அடித்து தொடர்ந்து நம்ம இந்தியாவை என்னமோ பயம்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் தீப்தி சர்மா அவங்களும் ஒரு கேட்சை ட்ராப் பண்ண, அந்த நேரத்தில் அங்கே மறுமுனையில் நின்றுகிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா உமன் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்கள் அடித்து பறக்க விட்டு மேட்ச் திரும்பவும் இந்தியா கைவசம் வந்து, அப்படியே இந்தியா கை மீறி மேட்ச் போகிற மாதிரி திரும்பவும் சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க ஆட்டத்தை சவுத் ஆப்பிரிக்கா அணி பக்கம் கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா அவங்க உள்ளே வந்து செம்மையான ஒரு யார்க்கர் பால் போட்டு க்ளீன் போல்டு ஆக்குனாங்க. அதே போல் அடுத்த ஓவர்லேயே செஞ்சுரி அடித்த லாரா அவங்களும் 101 ரனில் அவுட் ஆக, அப்படியே அது வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஆட்டம் பரபரப்பாகவும் த்ரில்லராகவும் திக்காகவும் மேட்ச் நகர்ந்து போயிட்டு இருந்த ஆட்டத்தில் ஒரு வழியாக 8 விக்கெட்டுகள் பொட்டு பொட்டுன்னு சவுத் ஆப்பிரிக்கா இழந்துட்டாங்க. அடுத்ததாக உள்ளே வந்தவங்க எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா அணியின் போலர்ஸ்கள் தான். இதனால் அந்த இடத்துல இருந்தே சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அந்த ரன் ரேட் கண்ணா பின்னான்னு எகிரி போக, நம்ம இந்தியா ஒரு வழியாக நிச்சயமாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அந்த மூமெண்டமுக்கு உள்ள உறுதியாக கடைசியாக 45வது ஓவர் நடக்கிறப்ப அப்போ தான் உள்ளே வந்தாங்க. ஸோ 45வது ஓவரில் ஒரு விக்கெட், அதுக்கப்புறமா 46வது ஓவரில் ஒரு விக்கெட் விழ, கடைசியாக நம்ம இந்திய மகளிர் அணி முதல் முறையாக இந்த ஓடிஐக்கான உலக கோப்பையை சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்கள வீழ்த்தி நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ நம்ம இந்திய மகளிர் அணி அடைஞ்சிருக்க இந்த வெற்றி கிரிக்கெட் வரலாறு, நம்ம இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாறு பார்க்காத ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய மகளிர் அணி இந்த ஓடிஐ மகளிர் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு 2 வாட்டி வந்திருக்காங்க. 2 வாட்டியுமே ஃபைனல்ஸில் தோற்றுருக்காங்க. ஆனால் இந்த முறையும் கூட ஃபைனல்ஸ் வரத்துக்கான அந்த வாய்ப்பு நம்ம இந்திய மகளிர் அணிக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. கரெக்டாக சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த 3 அணிகளும் தான் புள்ளிப்பட்டியலில் அவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்திய மகளிர் அணி 4வது இடத்த அவங்க எட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா செமிஃபைனலில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி, அதுக்கப்புறமா இப்போ ஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வீழ்த்தி, யாருமே கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு த்ரில்லரான திக் மேட்சை விளையாண்டு, முக்கியமாக மழை எல்லாமே கூட இந்த மேட்ச்சில் குறுக்கிட்டுச்சு. அது எல்லாத்தையுமே சமாளித்து செஞ்சுரி அடித்த லாரா அவங்களையும் சமாளித்து, கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக நம்ம இந்தியாவுக்கு முதல் முறையாக மகளிர் 50 ஓவர் வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. கடந்த 50 வருஷத்துக்கும் மேலே நடந்துக்கிட்டு இருக்க இந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா 7 வாட்டி வாங்கிட்டாங்க, இங்கிலாந்து 4 வாட்டி வாங்கிட்டாங்க, நியூசிலாந்து கூட 1 வாட்டி வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம இந்தியா முதலாவது முறையாக இந்த 50 ஓவர் மகளிருக்கான உலக கோப்பையை முதலாவது முறையாக அதை ஜெயிச்சு வாங்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒவ்வொரு இந்திய மகளிர் அவங்க எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு இந்தியனா நம்ம எல்லாருமே கூட கண்டிப்பாக ரொம்பவே கொண்டாடக்கூடிய தருணமாக நம்ம இந்திய மகளிர் அணி நம்ம இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.